பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 33. அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியை, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருவதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தந்தையே, உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் சமாதானமும் கடந்து வருகின்றது. உம்மை தேடி நாங்கள் வரக்கூடிய வேளையிலே உமது அரவணைப்பை நாங்கள் உணர்கின்றோம். உமது அன்பு பிரசன்னத்தை நாங்கள் அறிகின்றோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியது போல் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, மக்கள் உணவுக்காக தவித்த நேரத்திலே அவர்களுக்கு உணவு கொடுத்து ஆசீர்வதித்தது போல் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். தந்தையே, இந்த நேரத்திலும் கூட அநேக மக்கள் கண்ணீரோடு உமது பாதம் வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடைய பாவங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திடுவீராக. கண்ணீரை துடைக்க கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான் உயர்ந்த இடத்தில் இருந்தேனே, இப்பொழுது தாழ்ந்து போய்விட்டேனே. எல்லோரும் என்னை எள்ளி நகையாடுகிறார்களே, இந்த நிந்தையான நிலைமை எப்படி என்னை விட்டு மாறும் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் அவர்கள் வீழ்ச்சி உற்றார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும்படியாகவும், அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வரக்கூடிய நாட்களிலே வெற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உமது வார்த்தையினால் எங்களை நிரப்புகின்றீர். நீர் தரக்கூடிய அந்த ஆரோக்கியமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே, உயிருள்ள வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆரோக்கியமாகவும் உயிருள்ள பிள்ளைகளாகவும் வாழ எங்களை திடப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த இடத்தில் வலம் வர செய்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய தவறுகள் எப்பொழுதுமே எங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கின்றது. எப்படியாவது குறுக்கு வழியில் நாங்கள் முன்னேறி சென்று விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு நாங்கள் அநேக முறை சென்றிருக்கின்றோம். அந்த நேரங்களிலெல்லாம் சில நேரங்களில் வெற்றி பெற்றது போல் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றன. ஆனாலும் தகப்பனை, நாங்கள் சந்தித்தது தோல்வி மட்டுமே. நாங்கள் இழந்தது உமது ஆசீர்வாதத்தையும் அருளையும் இரக்கத்தையும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த நாளில் புதிய வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நீர் நிலையில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்க எங்களை வழிநடத்திடுவீராக. ஆனாலும் தகப்பனே, இந்த உலகம் முழுவதும் இந்த பொல்லாப்பான கொரோனா என்கின்ற கொள்ளை நோய் உருவமாகி ஒவ்வொரு மக்களையும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருப்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். 2 வருடங்களாக கஷ்டப்பட்டு ஆகிவிட்டது சுவாமி. ஆண்டவரே, இந்த வருடத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தம் கொரோனா நோய் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கின்றேன். நீர்தானே எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். எனது தழும்புகளினால் உங்களை நான் குணமாக்குவேன், உங்களுடைய நோய்களை எல்லாம் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன் என்று சொன்னீரே. இந்த நாளிலே தகப்பனே, உமது வார்த்தைகளை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய நோய்களை சுமந்து தீர்த்தவரே, நீர் ஒரு அற்புதத்தை செய்திடுவீராக. தடைகளை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றேன். ஒருவேளை ஆளும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தவறு செய்து கொண்டு இருக்கலாம். நாங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணத்திற்கும் பொருளுக்கும் அடிமையாகி உமக்கு விரோதமாய் செயலாற்றிக் கொண்டு இருக்கலாம். இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அவர்கள் செய்த தவறுகளில் இருந்து அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர். நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, உமது வருகை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரே, உம்மை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள எங்களை தைரியப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கின்றேன்.
ஒன்று சாமுவேல் 22வது அதிகாரம் 34வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, உயர்ந்த இடத்தில் உன்னை நிலையாக வைப்பார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நீர் எங்களை நிலையாய் வைத்திருக்கின்றீர். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் வெக்கம் அடைந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றீர். ஆனாலும் மனித பலவீனத்தில் நாங்கள் விழுந்து விடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தில் அகப்பட்டு கண்ணியில் சிக்கப்பட்ட ஒரு பறவை போல் நாங்கள் மாறுகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. உண்மைக்குள்ள பிள்ளையாய் எங்களை நடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து அநேக மக்கள் இந்த கொரோனா நோய் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக குருக்கள் ஜெபிக்கிறார்கள், அநேக அருட்சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறார்கள், இறை ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள், நற்செய்தி பணியாளர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் அற்புதம் செய்திடுவீராக. நீதிமான்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், பைபிளிலே வாசித்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்களும் பாவிகள் என்பதை அறிந்திருக்கின்றோம். முதலில் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் உம்மால் அழைக்கப்பட்ட எங்களை பரிசுத்தப்படுத்தி உண்மைக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் உமது பாதத்தை வரும்படியாக வான தூதர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். அபக்கு 3வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண் மானின் கால்களை போலாக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, நீரே எங்களை நீர்நிலை வழியாக நடத்துகின்றீர். உயர்ந்த இடங்களில் எங்களை நடந்து போகச் செய்கின்றீர். ஞானத்தை கொடுத்திருக்கின்றீர், அறிவாற்றலை கொடுத்திருக்கின்றீர், பலத்தை கொடுத்திருக்கின்றீர், வலிமையை கொடுத்திருக்கின்றீர், நல்ல உடலை கொடுத்திருக்கின்றீர், ஆரோக்கியமான உடலை கொடுத்து அழகை கொடுத்திருக்கின்றீர். இவை எல்லாம் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டன சுவாமி. அது அழிந்து போக நீர் ஒருபொழுதும் விரும்புவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே தகப்பனே, நாங்கள் புதியதாய் படைக்கப்பட்டவர்களாய் மாறுவோமாக. அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் மாறும்படியாக ஜெபிக்கின்றேன். தந்தையே, யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, கண்ணீரோடு என்னுடைய பிள்ளைகள் குடி பழக்கத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும், என்னுடைய கணவர் குடி பழக்கத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் கணவர் செய்யக்கூடிய தொழில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து கண்ணீரோடு உமது பாதத்தை கடந்து வந்து ஆண்டவரே, கண்ணீரால் உமது பாதத்தை நனைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுப்பீராக. சாத்தான் கட்டி வைத்திருக்கக்கூடிய போலித்தனமான எண்ணங்கள் எல்லாம் அவர்களை விட்டு மாறும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் நீரே அவர்களுக்கு வலிமையாய் இருக்கின்றீர். அவர்களுடைய கால்களை பெண் மானின் கால்களைப் போல மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அமைதியை கொடுப்பீராக, குடும்பங்களில் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, திருமணம் முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக. திருமண தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது அன்பும் இரக்கமும் கருணையும் பலனும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றேன். நீரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றீர். உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளுடைய நோயை குணமாக்கின்றீர். உயர்ந்த இடத்தில் வளமர செய்கின்றீர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கின்றீர். வெளிநாட்டில் கடந்து சென்று ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அதிகமாய் நல்ல சம்பாத்தியம் செய்யக்கூடிய மன தைரியத்தை கொடுத்திருக்கின்றீர். மன உளைச்சலில் இருக்கிறவர்களுடைய மன உளைச்சலை எடுத்து மாற்றியிருக்கின்றீர். ஆண்டவரே, சண்டை சச்சரவுகளில் தலையிடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானத்தையும் இந்த நாளில் கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அநேக அன்பு உள்ளங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக. சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, நோயின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பாவ பழக்க வழக்கங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய சிந்தனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவருடைய எண்ணங்களை புனிதப்படுத்தி அவர்கள் விரும்பி கேட்பதை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இன்று அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலுறுப்ப தாய், எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் அன்பு நேசரின் தாயே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு பரிந்து பேசி எங்களை உயர்ந்த இடத்தில் வலம் வர அதற்குரிய பரிசுத்தத்தை பெற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.